இந்த நாட்களில் நான் இதை தான் உங்களோடு கூட பேசிக்கொண்டேன். சனிக்கிழமை சாயங்காலங்களே நான் திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். விடுதலை அப்படின்றது தான், விடுதலை ஆராதனையாக தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். விடுதலைக்கு மிக அவசியமான ஒரு விசுவாசம். இயேசு எப்படிப்பட்டவர், ஆமேன், அன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு என்ன பண்ணாங்களா பார்க்கறதுக்கு வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அவர் ஒரு உருவத்தில் எங்க எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கறத விட நம்முடைய விசுவாசத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவால முடியாத எந்த காரியமும் இல்லை. இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்கும் பொழுது இந்த விசுவாசனுடைய ஆதாரமாய் இந்த அதிகாரத்தில் அதுதான் பார்க்குறீங்க. எபிரேய புத்தகத்தில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் கடந்த அநேக வாரங்களா. இந்த எபிரேய புத்தகத்திலே தான் சொல்லுது, முதல் வசனமே எப்படி சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுற ஒரு காரியத்தை நம்புறதுனுடைய உறுதியாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த உதாரணத்தையே நான் திரும்ப சொல்றேன். ஆமேன். எதை நம்புறோம், இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார், ஒரு சுகத்தை தருகிறார் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் விசுவாசமாய் இருக்கிறது. இப்ப ஜெபம் பண்ண இல்லையா, என்ன நம்பி ஜெபம் பண்ணீங்க எல்லாரும்? என்ன நம்பி ஜெபம் பண்ணீங்க? இந்த சரீரத்துக்கு சுகம் வரும் என்று நம்பி ஜெபம் பண்ணீங்க. அது விசுவாசமா இருக்கு. ஆனா காணப்படால. என்ன காணல? நம்ம இங்க இருக்கிறவங்க யாருமே பெரிய மருத்துவர்கள் கிடையாது. ஒரு ஸ்கேன் மிஷின் வச்சு இங்க சுத்தின்ல நம்ம ஒரு வியாதியினுடைய ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்குது இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு கருவிகளோ அப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட் இங்க இல்லை. ஆனால் எதை நம்புறோம், எந்த நம்பிக்கையினுடைய உறுதி என்னவென்றால், எதை காணவில்லை, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சுகம் வந்துடுச்சுன்றதை நம்ம காணல. ஆனா அதை நம்புறோம். என்ன நம்புறோம்? சுகம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, என்ன ஆச்சு? அதுதான் விசுவாசம். நம்பப்படுகளுடைய எல்லாருக்கும் புரியணும் இல்லை? இந்த நாட்கள் இவ்வளவு வாரமா பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமா அது கடைசி கடந்த சில அநேக வாரங்களா இவங்களோடு கூட பேசுகிறது என்னன்னா, இயேசு இன்றைக்கு இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் என்பதை என்ன பண்றேன்? நம்புறேன். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் என்பதை நம்புகிறேன். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர். இன்னைக்கு எனக்கு சாப்பாடு போடுறது அவர் தான், என்னை உயிர்ப்பிக்கிறது அவர் தான் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறேன். நாளைக்கு என்ன என்பதை நான் காணவில்லை, ஆனால் காணப்படாத நிச்சயமும் அவராய் தான் இருக்கிறார் என்பதை நம்புறேன். டுமாரோ ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஆனால் என் தரிசனம் ஒன்று இருக்குது, எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பக்கத்தில் இருக்கிற இடத்த நமக்கு வாய்க்க பண்ண வேண்டும். டெய்லி காலைல 5 மணிலேருந்து 6 வரையில கடந்த 6 நாட்களாக இன்றோடு கூட சேர்த்து ஜெபிச்சிருக்கிறோம். ஒரு சிலருக்கு தெரியாது நினைக்கிறாங்க, நீங்கள் வரல. திரும்ப அறிவு சொன்னோம், குரூப்லலாம் போட்டால் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், அதனால் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க. ஆனால் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வராங்க, ஒரு 60 மேலே வராங்க. டெய்லியும் வந்து ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? அந்நிய பாஷையில் பேசி ஆராதனை பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காரியத்தை, ஆமாம் நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படி போராடணுங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு தருவீங்க ஆண்டவர். அதில் ஒரு பங்கு வரணும். அதில் ஜெபிச்சு போராடுங்கள்னா பங்கு நிற்கணும், ஊழியத்தில் நிற்கணும். ஏதோ ஒரு வல்லமையை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று. அதாவது சிலர்லாம் கண்ணை திறந்தே பார்த்துட்டே இருப்பேன். எப்படி ஜெபம் ஆண்டவரே கேட்பேன், நான் சொல்லுவேன். அப்போ தான் சொல்லுவேன், ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒரு மனுஷன் ஜெபத்தை கேட்டினாவே இதை நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்களே. ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினாலே இது நடந்துருமே. இத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்களா ஆண்டவரே, அந்த ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. சில பேரெல்லாம் சொல்லிக்கிறது அப்படிதான் நான் ஜெபம் பண்ணி தான்றேன். அவங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, அந்த ஜெபத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை நாங்கள் பார்க்க வேண்டாம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது 2வது நாளே ஒரு அறிகுறியை கர்த்தர் காமிச்சிட்டாரு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அப்படி போயிட்டு வந்துருக்கிறேன். கர்த்தர் அதுக்குரிய ஒரு அட்வான்ஸை கொடுக்கறது கூட கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். அப்ப ஜெபத்துல ஜெயம் உண்டு. காணப்படாதவை நிச்சயம், ஜெபிக்கிறதுடைய உறுதி. அவங்க ஒரு ரேட்டை கோட் பண்றாங்க, ஒரு இத்தனை சதவீதம் நம்ம தர்றோம் அப்படின்னு அவங்க நேற்று உட்காந்து பேசும்போது அதற்குரிய ஒரு அறிகுறி கூட கர்த்தர் தர்றாரு. நம்பப்படுகிற உறுதி காணப்படாதனுடைய ஜெபத்தில் இருக்குது. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்துல. அப்படித்தானே பாடுறோம். ஒரு நாள் பாடும்போது என்ன பாடணும்? ஜெபத்திற்கு இயேசு நாமத்துல. அதுதான் விசுவாசம். பக்கத்துல சொல்லுங்க, அதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்துல ஜெயம் உண்டு, பிரவீத்துக்கு விடுதலை உண்டு, இயேசு நாமத்துல ஜெயம் உண்டு. பிரவீத்துக்கு விடுதலை உண்டு, இயேசு நாமத்துல ஜெயம் உண்டு. பிரவீத்துக்கு விடுதலை உண்டு, இயேசு நாமத்துல ஜெயம் உண்டு. இயேசு நாமத்துல ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுதான் இந்த இடத்துல இந்த எபிரேய ஆக்கியோன், இது அவரோட பெரிய வெளிப்பாடு. எல்லா புஸ்தகத்தையும் எழுதின ஆர்த்தர் இருக்கிறாங்க. முதல்ல 5 புஸ்தகங்கள் எழுதின ஆர்த்தர் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் யார் ஆர்த்தர் அப்படின்னும் போது இதை எழுதுறவங்க தான் எழுதி ஆக்கியோன் அப்படின்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இந்த புஸ்தகத்துக்கு மாத்திரம் ஸ்பெசிபிக்கான மென்ஷன் இவர் தான் எழுதுறாரு. பவுல் வந்து பாத்தீங்கன்னா நிருபங்களை எழுதியிருக்கிறார். சிறைச்சாலையில் உட்கார்ந்து குறிப்பிட்ட அந்த பட்டணங்களுக்கு, அந்த சபைகளுக்கு அந்தந்த நாட்கள் எழுதியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல. ஆனா இந்த நிருபத்துக்கு இன்றைக்கும் ஒரு அது எழுத அந்த ஸ்டைல் இல்ல. நீங்க தூரமா எங்கேயாவது கேட்டா கூட
இல்லை எங்கேயோ யூடியூப்ல ஒரு சத்தம் கேட்டோட எங்க பாஸ்டருக்கு பேசுற மாதிரி இருக்குது, அவர் குரல் மாதிரி இருக்குதே, எதையோ ஒன்று வச்சு ஐடென்டி பண்ணுங்க. அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? அம்மாவா இல்லையா ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, அப்படி இருக்கும்ல, அவர் பேசுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது எழுதிய ஆக்கியோன் யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு யுகம் என்னன்னா பவுலா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு, ஏன்னா அவருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, நிறைய வெளிப்பாடுகள் அவருக்கு. ஏன்னா அவர் எப்படி இருந்தாருன்னா, பவுல் எப்படி இருந்தார் தெரியாதவர்களுக்காக சொல்றேன். அவர் ஏசாமியே யார் அவர் பேர் சொன்னீங்கன்னா அவள் தாண்டான்று விரட்டி விரட்டி அடிச்சிருந்தவர். வசனம் சொல்லுது, அந்த எழுது அந்த சரித்திரத்தை எழுதுனவங்க சொல்றாங்க, அவர் சபைகளை துன்பப்படுத்தி அவர் வேலை என்னவா கிரிட்டிசைஸ் பண்றது. நீங்க நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கல்ல, எதையாவது ஒன்று பார்த்துட்டேன் இது சரியில்லை சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம்ல, பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா போடுன்னு சாப்பிட்டுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவான் உட்காந்துன்னு, இல்லை என்னான்ட்டு உப்பே இல்லை, இன்னும் கொஞ்சம் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம், இது சரியில்லை, அந்த மாதிரி பண்ணி இந்த ஆளு இவர் வேலையா என்னது, அவர் யார் அவரை போய் நம்பி நிற்கிறீங்க? அவர் ஒரு மனுஷனை தான் வந்தவர், எப்படியா தெரிஞ்சு ஜெயம் வரும்னு சொல்லுவேன், நீங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்ற மாத்திரம் அடிப்பாராம், வேற துன்பப்படுத்துவாராம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆண்டவர் என்ன பண்றாரு, தொடர்றார். எப்படிப்பட்ட மனுஷனையும் கடவுள் தொடுகிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிட்டாருன்னா அது யாருமே மாற்ற முடியாது. சொல்லுங்க, திட்டம் வச்சிட்டா மாற்ற முடியாது. ஒரு காரியத்தை கடவுள் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அதை எதிர்த்து நிற்கவே முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளை, அதான் பவுலுடைய சரித்திரம். சவுலா, அவர் பேர் சவுல். ஆனா அவர் ஒரு நாள் நடந்து வர்றார், தமஸ்கோ வீதியில நடந்து வந்திருக்கும் போது அவர் மேல ஒரு ஒளி படுகிறது. யாரோ பேசி பார்த்துட்டாங்க, மாறுதல் வரவில்லை. God has different ways to touch. கடவுள் தொடுகிறதற்கு வெவ்வேறுபட்ட வழிகளை வைத்திருக்கிறார். நடந்து வந்த மனுஷன் ஒரு பட்டணத்துக்குள்ள வர்றாரு, தமஸ்கோன்ற பட்டணத்துக்குள்ள வரும்பொழுது திடீர்னு ஒரு பேரொளி அவரை தொடுகிறது. ஒளி என்றால் ஒரு, நான் யோசிச்சு பார்க்கிறேன் அது எப்படி இருக்கும், அந்த ஒளிச்சம் எப்படி அடிச்சிருந்தா அவரால் அதை முந்தி போக முடியாதபடிக்கு விழுந்துடுறாரு. ஒரு பெரிய தரிசனத்துக்குள்ள போறாரு. இயேசுவே அவர்கிட்ட வந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு, அந்த ஒளியில படுத்திருக்கும் பொழுது இயேசு என்ன சொல்றாரு, நீ அடிக்கடி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறிய, துன்பப்படுத்துகிற அந்த இயேசு நான் தான் பாண்டார். அல்லேலூயா. எழுந்தாரு, வேற மனுஷனாய் மாறினார், அதே இடத்துல தங்கி இருந்தா. அதுக்கப்புறம் அதுக்காக அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ யார் பிரச்சனை பண்ணியிருந்தாங்களோ இப்ப இவர் என்ன பண்றாங்க, எல்லாரும் துன்பப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, தூக்கி போய் சிறைச்சாலைல போறாங்க. அப்படிப்பட்ட பட்சத்துல தான் அவருடைய வெளிப்பாடை பெற்று நிருபங்களை எழுதுகிறார். இந்த வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஏறக்குறைய 13 நிருபங்களை அவர் தான் எழுதினார் என்று சரித்திரபூர்வமாய் ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இதையும் அவர் தான் எழுதியிருக்கணும். ஏன்னா அந்த ஸ்டைல் சொன்ன இல்லையா, ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு, ஸ்பீக்கிங் ஸ்டைல்ன்ற மாதிரி. இந்த ஸ்டைலில் இன்றைக்கு ஆராய்ச்சி, சரி அது ஏன் புரியுதா தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஆனால் இது எழுதும் பொழுது அவர் முக்கியமாக பிரதானப்படுத்தி கிறிஸ்துவனுடைய முழு பகுதியை கவர் பண்றதுக்கு பல காரியங்கள் எழுதுறவர். 11ஆம் அதிகாரத்தில் இது எழுதி ஆக்கியோன் சொல்றாரு, விசுவாசம் என்றால் நம்பப்படுகளுடைய உறுதி. இதை மேற்கோள் காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் துவங்கி நோவா, ஆபிரகாம், ஈனோக், இப்படி என்ன பண்றாங்க, பலருடைய பெயர்களை மென்ஷன் பண்ணி அவங்க எல்லாம் எப்படி விசுவாசத்தினாலே காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொண்டார்கள். எல்லாரும் மனுஷன் தான். நீங்க இந்த உலகத்துல வாழ்ற எல்லாரும் என்ன பண்றோம், மனுஷீகமாய் நாம கடந்து வரும்பொழுது நாம அதை ஜெயமாய், அதை ஜெயிக்கிறதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய விஷயம் தான் விசுவாசம் என்கின்ற ஒரு பெரிய ஆயுதம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்பு. இங்க நம்ம தம்பிக்கு ஜெபம் போனா அவருக்கு ஒரு சுகம் வேணும். அவங்க பெற்றோருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவங்க என்ன, உங்களுக்கு என்னங்க பிரதர் வேணும் அப்படின்னு அவர் என்ன சொல்றேன், என் பையன் நல்லா இருக்கணும் சார், என் பையன் நல்லா எழுது ஓடணும், நல்லா படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு அப்படி ஒரு சிலர் சொல்வீங்க, சார் 23ஆம் தேதியா 22ஆம் தேதி ஆயிடுச்சு, இந்த கடனை முடிச்சு ஆகணும், இந்த மாசம் முடிக்கலன்னா எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடும். ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவீங்க, இந்த வேலையில் எப்படி இருக்குது, இது கல்யாணம் நடக்கணும், இந்த புள்ள. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சூழ்நிலைகள். இவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்கு நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்க ஒன்றுதான் விசுவாசம். நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஆயுதம் தான் அதுங்க. அதை தான் இந்த நாட்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை தான் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 30ஆம் வசனம் வரையில் அநேகருடைய சரித்திரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தினாலே இதை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால என்ன பண்ணாங்க, இது எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள் என்று சரித்திரபூர்வமாய் நீங்க பார்த்து வந்தீங்க. அமேன். கிட்டத்தட்ட 30ஆம் வசனத்தை கடந்த வாரங்களில் நான் பேசும்பொழுது சொன்னேன். விசுவாசத்தினால எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 சுட்டி வரப்பட்டு விழுந்தது. இது ஒரு பயங்கரமான வியக்கத்தக்க விதத்தில் நடந்த ஒரு அற்புதம். இந்த ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க.
புதிதாக ஒருவேளை கேட்கறவங்களுக்காக சில காரியங்களை நான் சம்மரைஸ் பண்ண வேண்டிய கட்டாயங்களும் இருக்கிறது. அப்போ பாருங்க, இவங்க எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க, விடுதலையாக்கப்பட்டார்கள். 400 வருஷங்கள் அடிமையா இருந்த இந்த ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது கடவுள் ஒரு அதிகாரத்தை தர்றாரு, அடையாளத்தை தர்றாரு, சொல்றாரு, உங்களை சுகமா கொண்டு போய் சேவ் பண்ணி. இவங்க எல்லாம் புறப்பட்டு வந்தவர்களுக்கு அநேக அதிசயங்கள் நடக்கிறது. இப்போ ஒரு கட்டத்துல வந்து நிற்கும் பொழுது ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க. அந்த பட்டணத்துக்கு உள்ளவும் போக முடியாதான், வெளியிலே வர முடியாதான். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவங்களுக்கு என்ன இல்லைங்க, எக்ஸிட்டும் இல்லை, என்ட்ரியும் கிடையாது. ஒரு இடத்துக்கு போனோம்னா இப்போ இந்த கேட் வழியா நீங்க போயிடலாம். ஏதாவது நடக்குதுன்னா இப்போ ஆனால் தான் பாருங்க, நிறைய இந்த மாதிரி பொது இடங்கள்ல ஒரு விபத்து ஏதாவது வந்துச்சுன்னா ஃபயர் எக்ஸிட்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு என்ன பண்றாங்க, ஆராய்ச்சி செய்யறாங்க. ஏதாவது வந்து என்ன பண்ண எப்படி டக்குன்னு ஒன்று ஏதாவது நடக்குது, எப்படி எல்லாரும் போவாங்க வெளியில. அப்போ ஒரு எக்ஸிட் இருக்கணும், ஒரு என்ட்ரி இருக்கணும் உள்ள வர்றதுக்கு. இல்லைன்னா அதை கட்டிய பிரோஜனம் இல்லை. ஆனால் இவர்களுக்கு அதை கடந்தால்தான் எது கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதற்குள்ள போக முடியும். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கூட அநேக நேரங்கள்ல ஒரு காரியத்தை செய்கிறதற்கு பொருளாதாரன்ற ஒரு எக்ஸிட் இல்ல, அது எப்படி கடந்து போறதுன்ற வழியே இல்லாமல் இருக்கிறோம். இல்ல ஒரு மனுஷன் யாரோ உதவி செய்கிற ஒரு எக்ஸிட் இல்லாம இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு, அதை கடந்து வருகிறதற்கு, அதை ஜெயிக்கிறதற்கு வழி இல்லாமல் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்கள்ட்ட ஒரு விசுவாசத்தை அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு, பார்ப்பா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உனக்கு ஜெயத்தை நான் தந்துட்டேன் அப்படின்றாரு. எப்ப சொல்றாரு, அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது. எப்ப சொல்றாரு, ஜோஷ்னா சொல்லு, எப்ப போட்டு சொல்றாரு, அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது. எப்ப சொல்றாரு, ஒண்ணுமே நடக்காது இருக்கும் பொழுது கடவுள் என்ன சொல்றாரு, தந்துட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா எவ்வளவு அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய பிரச்சனையே, இவங்களுடைய ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, ஹிஸ்டரி எல்லாருக்கும் ஒரு சரித்திரம் இருக்கும் இல்லையா. அப்ப இவருடைய சரித்திரம் என்னன்னா, நம்பவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆயிடும், பயப்படுவாங்க, சந்தேகப்படுவாங்க, குறை சொல்லுவாங்க, சண்டை போடுறதுக்கு வருவாங்க. அப்படிதான் இருக்குது. சரித்திரத்தை எடுத்து வாசிங்கன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இவர்கள் ஆரம்பித்த பிரயாணத்துல இருந்து இவங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் போய் சண்டை போடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, விட்டுட்டு திரும்ப ஓடலாமா நினைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜனம். இப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா, இந்த விசுவாசத்தை எப்படி இவர்கள் உபயோகிக்கிறாங்கன்னு பார்க்கிறதற்காகவே என்னன்னு சொல்லிட்டாரு, எந்த மதில், எந்த பட்டணத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு தடையா இருக்கிறதோ அங்க என்னன்றாரு, இதை உங்களுக்கு தந்துட்டேன் அப்படின்றாரு. இதை எழும்பி ஒரு மனுஷன் மூலமா தான் கடவுள் பேசணும். இப்ப யோசுவான்ற ஒரு மனுஷன் எழும்பி இதை சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாருப்பா, இப்ப இதை செய்யறதுக்கு ஒரு ஃபார்முலா தர்றாரு. இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணனா நாம் எதிர்பார்க்கிறது ஜெயமாயிருக்கும். அல்லேலூயா. என்ன ஃபார்முலா தராரு, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. சிம்பிளான சாதாரணமான ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, யோசுவா சொல்றப்ப, டெய்லி காலையில நம்ம எழுந்து ஒரு கூட்டமா நம்ம எழுந்து என்ன பண்ண போறோம், எழுந்து கரெக்டா என்ன பண்ண போறோம், நீங்க போயிட்டு எங்க நம்ம கடந்து போனோமோ அங்க போய் என்ன பண்ணோம், அமைதியெல்லாம் நடப்போம், நடந்துட்டு வந்துருவோம். அதாவது நமக்கு எல்லாம் எப்படின்னா, கஷ்டமான டாஸ்க் வந்தா நம்ம செய்யறதுக்கு வில்லிங்கா இருப்போம். சொல்லுங்க, என்னதுங்க, பக்கத்துல சொல்லுங்களேன். 20 நாள் உபவாசம் இருக்கணும்னு நம்ம செய்வோம். சொல்லுங்க, என்னதுங்க, டெய்லி ஜிம்முக்கு போனோம் உடம்பு குறைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு கஷ்டத்தெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு வந்து அந்த சேலஞ்ச் இருக்குது. ஈஸியா செய்யறது நம்ப மாட்டோம். கடவுளை பாருங்க, சில நேரத்துல ஈஸியான விஷயத்த நம்ம கையில என்ன பண்ணுவாரு, விசுவாசத்துல எவ்வளவு நம்புறோம்னு காமிப்பாரு. யார் என் கூட இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது, படிப்படியா புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஆமென். Sometimes God permits ordinary things, a simple thing, and to just wait and see whether we agree to what God says. கடவுள் சொல்லுகிறதற்கு நாம ஒத்து வரோமா, அதை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா அநேக நேரங்கள்ல ஆண்டவர் காத்து இருக்கிறார். இந்த சம்பவத்துல தான் நான் உட்காந்து திரும்ப இன்னைக்கு காலையில் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். ஏன் இவ்வளவு ஒரு சிம்பிள் ஃபார்முலா தராருன்னா, ஏன்னா இவங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை பார்த்த உடனே இவங்க டெரிஃபைடு, சாப்பாடு இல்லைன்னா டெரிஃபைடு, கறி இல்லைன்னா கோவம். இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது. தண்ணி எடுக்க போய் குடிக்க போறா, கசப்பாக்குது, உடனே கோவம். எது வந்தாலும் உங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். ஒரு யுத்தத்தை பார்த்துட்டாங்கன்னா ஓடி வந்து எல்லாம் சொல்லுவாங்க, அங்கே செத்து இருக்கலாமே, இங்க கூட்டு வந்து இவன் கையில சாவறதுக்கு என்ன கூட்டு வந்து, இப்படியே தான் பேசுறதால இப்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தர்றாரு. விசுவாசத்தை பரிசோதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒரு சிம்பிளான ஃபார்முலா தர்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, யோசுவா சொல்றாரு, பார்ப்பா, ஒரு நாள் காலைல எழுந்துக்கணும், எழுந்துட்டு என்ன பண்ணோம், அந்த மதிலாண்ட போனோம், அந்த பட்டணத்துக்கிட்ட போறோம், அந்த மதில் ரொம்ப தூரம் கூட இருந்திருக்காது, நான் டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உட்காந்து படிச்சு பார்த்தேன். எழுந்து போனோம், அதை சுத்தி அமைதியா என்ன பண்ணோம், நடக்கணும், திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம், அவன் வேலையை செய்.
எவ்வளோ ஒரு சுலபமான ஒரு காரியம் பாருங்க. சில இடத்துல போர் அடிக்கிற வேலையை கொடுத்தா நம்ம ஆளுங்க செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதை ஒழுங்கா செய்யறாங்களான்னு கடவுள் பார்க்கறாரு. ஒரு நாள் எழுந்துக்கிறான். நான் கூட இந்த ஜபத்தை இதை வாசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் திரும்ப நெருக்கினார் கடந்த வாரத்தில். அதனால தான் எவ்வளவு பேர் விசுவாசமா அதில் வராங்க பாவலா அப்படின்னு என்ன பண்றோம், சேர்ந்து பார்த்தா வராங்க. ரொம்ப சந்தோஷம். வைராக்கியமா கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் 4:55 இங்க அப்படியே ஆளுக்குள்ள வந்துடுது. எனக்கும் அதுல பூஜை எடுக்கிறதுக்கு 2 நாளா 104 அப்படிலாம் ஜுரம்லாம் வந்துலாம் பார்த்துச்சு. ஒரு நாள் நைட் ப்ரேயர் போயிட்டு நைட்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே நேராக வந்தேன். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு உங்களுக்கு தான் நிறைய சவால் நினச்சிக்காதீங்க. நமக்கு நிறைய முடிச்ச உடனே திருப்பி திருவள்ளூர் வரைக்கும் இன்னொரு மீட்டிங் போனோம், நேராக வரணும், அடுத்த கதையும் போடணும். தூக்கம்லாம் ரொம்ப கம்மி தான். செய்ய முடியுதா? சிம்பிளான விஷயம் தான். ஆனால் என்ன பண்ணுறோம், எவ்வளோ கோலோ ஆட போடா இருந்தாலும் ஒரு லூசி, இதுவே பெரிய செவுத்த போய் எதுனா ஒன்று அற்புதம் நடக்கிறதுக்கு சும்மா நடந்து வந்துட்டா நடக்குமா? எவனா பேசுறானா? கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு நேரம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறது முன்பாக கடவுள் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்டை நம்ம செய்யறோமா செய்யலையான்றது என்ன பண்றாரு கூர்ந்து சொல்லுங்க. டெஸ்ட் வந்தா அதை செய்யணும். சிம்பிளா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் அந்த டெஸ்ட் என்ன பண்ணோம், செய்யணும். டெஸ்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்றாரு, குவைட்டா பார்த்துட்டே இருக்கிறாரு. டெய்லி எழுந்துக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, எழுந்துக்கிறாங்க, போறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன் அவன் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோதான் இருந்திருக்கும் வேலை. அவங்க ஒன்று யாரும் ஆஃபீஸ்லலாம் ஐடி கம்பெனியில் போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்து வேலையாச்சு இல்லை, போயிட்டு நான் மண்வெட்டி எடுத்து. ஏன்னா யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு இடம்லாம் இல்லை. போய் ஒரு மண்ணை உழுது செடியை வச்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் அவங்க பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடவுள் சாப்பாடு போட்டே இருக்கிறாரு. டெய்லி போகும்போது சாப்பாடு இருக்குது. இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்போ எப்படி இருந்திருக்கும் பார்க்குறாரு. வீட்டில் மனைவி கிட்ட பேசுறான்னா லூசு ஆவேன். யோசுவா பைத்தியம் பிடிச்சிச்சா? மோசே நல்லா இருந்தாரு கரெக்டா? யோசுவா அப்படி மென்டல் மாதிரி பண்றாரு. எதனா பேசுறாங்களா? என்ன பண்றாரு? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பார்க்கறாரு. அதான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் நான். இந்த ஜபத்தெல்லாம் வரவங்க போயிட்டு எவ்வளோ இருக்கும், எப்படி நடக்கும், இடத்த மாத்திரம் அட்மையர் பண்ணிட்டு போ. நான் தான் சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் வரவங்க என்ன சொன்னேன், ரசிச்சுட்டு போங்க. இங்கதான் ஆல்டர் வரப்போகுது. இப்படிதான் பண்ணுறோம். கர்த்தர் பிரம்மாண்டமா இதை செய்ய போறாரு. அவள் தான் வெறும் நம்ம வேலை என்னது, கர்த்தர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிற வேலை தான். இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பிரதர் உங்க பேர் எனக்கு தெரியல, உங்களை மீட் பண்ணல, சிஸ்டரை தான் மீட் பண்ணேன், உங்க மனைவி தான் மீட் பண்ண. நீங்க வந்தப்போ நீங்க நம்பணும், அவ்வளவுதான். என் மகனுக்கு கர்த்தர் சுகத்தை தருவார், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான். ஏசாமி செஞ்சு எத்தனையோ அற்புதத்துல 38 வருஷமா ஒரு மனுஷன் உட்கார்ந்து கிடக்குறான். போன உடனே பொண்ணு கேட்கறாரு, என்னப்பா அப்படின்னு நடந்து போனவன் சொல்றான், என்னை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, அது இது என்னமோ பேசியிருந்தான். அதெல்லாம் கேட்கறதுக்கு வில்லிங்காவே இல்லை. ஏசாமி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற சாக்கெல்லாம், நம்ம சொல்ற கதையெல்லாம் கேட்கவே மாட்டாரு. ஒரே வார்த்தை சொன்னாரு, எழுந்து நடன்ட்டாரு. அடுத்த 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 வார்த்தை அவன் என்ன சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லல, அவன் எழுந்து நடந்தான். அதான் விசுவாசம். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த தமிழ் சொல்லி கண்ணப்பா இருக்கிறாங்க, ஒரு வாரம் வராங்க. ஏன் விசுவாசம்? அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து இங்க ஜெபம் பண்றதா பார்த்துருக்கிறேன். அவங்ககிட்ட இது நடந்துச்சா அது நடந்துச்சாலாம் கேட்டுக்கிறேன்னா டாக்டரா மருந்தா கொடுத்து அனுப்புறேன். உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை தான் பேசியிருக்கிறேன். என் விசுவாசத்தில் எதை எதிர்பார்க்கிறேன் என்றால் அந்த இடத்துல நீங்கள் அற்புதத்தோடு வருவீர்கள். அதுதான் என்னுடைய விசுவாசத்துடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அதுதான் நம்ம நம்பணும். இப்போ எரிகோ கர்த்தர் சுற்றி வரும்போது ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. உடனே உங்களை உட்காந்து பார்க்கிறாரு. ஆண்டவர் கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். When God gives an instruction to us, God's expectation is also, keenly looking at us how we are operating that. அதனால கர்த்தர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்து சொல்லிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அமைதியில் உட்காந்து பார்த்து இருக்கிறவரா இருக்கிறார். சில நேரத்தில் மோட்டிவேட் கூட பண்ண மாட்டார், அப்படியே அமைதியில் அப்சர்வ் மாத்திரம் பண்ணிட்டு இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க மாத்திரம் கை தூங்க. எல்லாரும் கை தூக்க வேணாம். புரிஞ்சுன்னா கை தூங்க. இது புரிஞ்சுன்னா சொல்லுங்க, ஆமா புரியுது. At times God looks at our faith, how it's operated. எப்படி அது ஜெயமாய் செயல்படுகிறது பார்த்து குவைட்டா பார்த்துட்டாரு. பார்க்கறான். 5ஆவது நாளாவது 6ஆவது நாளாவது வீட்டுக்கிட்டு வந்து எவனாவது நான் பேசுறானா? மனைவி பிள்ளைகிட்ட பேசுதா, பிள்ளை மனைவிட்ட பேச, உங்க அப்பா தான் லூஸ் ஆயிடுச்சு, அவர் மாத்திரம் போயிட்டு வராரு, நீயும் போறியா? போயிட்டா எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். யாரும் எதுவும் பேசவே இல்லை. சரித்திரத்தில் என்ன வாசிக்கிறோம் சொல்லுங்களேன். 7ஆவது நாள் சொல்றாரு, போயிட்டு என்ன பண்ணுங்க, எல்லாம் சேர்ந்து சத்தம் போட போறோம். எத்தனோடா எக்காலத்தை தூக்கிடுவோடா, எல்லாத்தையும் தூக்கிடுவோடா. 7ஆவது நாள் என்ன பண்றோம், சத்தம் போட்டு ஆரவார துணியோடு கூட என்ன பண்ண போறோம் பண்ணோம்னா, இவன் பாட்டுன்னு ஒரு பக்கம். எனக்கு இந்த பைபிள் எடுத்து படிங்க. நீங்க எங்க இருக்குது? யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படிங்க. அது ஃபுல் சரித்திரம் நீங்க வாசித்தா உங்களுக்கு தெரியும். பைபிள் இருந்துச்சுன்னா படிங்க. இல்லை பைபிள் வேணா சொல்லிட்டு போங்க, இன்னைக்கு நின்று வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு பைபிள் தரேன் வேணும்னா. சிம்பிள் தான், அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அங்க உட்கார்ந்து அவங்க சத்தம் போடுறாங்க, ஆரவாரம் பண்ணிட்டேங்கிறாங்க.
ஏங்க ஒரு பில்டிங்கை உடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறான். நம்ம பிறவிலேருந்து பார்த்தது இப்பதான் அந்த மிஷின் ஜேசிபி அது இதெல்லாம் வந்துக்குது. பிரேக்கிங் பில்டிங் ஏதோ ஒரு இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கடப்பாறை தூக்கிட்டு போனோம், மண்வெடி தூக்கிட்டு போனோம், இது எதையோ ஒன்று எடுத்துட்டு போயிட்டு நம்ம அடிக்கணும். இங்க நடந்த அற்புதம் எப்படி என்றால், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், காணப்படாத ஒன்றை விசுவாசமாய் அறிக்கைட்டு கொண்டே இருக்கிறாங்க. இவங்க இங்க சொல்லிட்டே இருக்கும்போது அந்த அலங்கு எழுந்து உழுது. அதுதாங்க விசுவாசம். தம்பிமாரெல்லாம் புரியுதா? பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒருத்தர் ஏதோ சிரிச்சிங்க. என்ன காட்ஸ், என்ன நான் பேசுறது காமெடியா இருந்துச்சா இல்லையா? இல்லை என்ன விஷயம் ஒருத்தர் சிரிச்சுங்கிறீங்க? டேவிட் என்ன கரெக்டாக பண்றாரா? அதனால தான் பண்ணுங்க, கரெக்டாக கவனிங்க. நம்ம மேட்ரு ஒரு முக்கியமான விஷயத்தை, ஏன்னா உனக்குலாம் அந்த விசுவாசத்தில் நீங்க நிக்கணும். நாளைக்கு ஊழியக்காரங்களா அப்ப சொல்லுங்க. என்ன தெரியுமா, கர்த்தர் சொல்றது அப்படியே செஞ்சா உடனே ஒரு ஒரு அற்புதம் நடந்துரும். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் சொல்றத, ஏன்னா இவ்வளவு நாள் இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஃபார்முலா யூஸ் பண்றாரு. ஆர்டர் என்ன பண்றாரு? நம்ம வாழ்க்கையில வெவ்வேறுபட்ட சூழ்நிலைகளே கடவுள் வெவ்வேறுபட்ட விதங்களே செயல்பட்டு கொண்டே தான் இருப்பாரு. வாழ்க்கையில் இப்ப எப்படிப்பட்ட செயல்படுறா தெரியுமா? சிம்பிள் விஷயத்தை கொடுத்து அதை சிம்பிளாகிறது கரெக்டா செய்யறோமான்னு பாக்குறாரு. இல்லையா? இந்த இடத்த வாங்குறது உங்ககிட்ட வந்து நான் ஆளுக்கு, ஏன்னா அதை கால்குலேட் பண்ண ஒரு ஸ்கொயர் ஃபீட் 7500 கிட்ட வர்ற மாதிரி ஒரு பிளான் தெரியுது. ஆளுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தர் 7500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தீர்கள் நல்லா இருக்கும். குடும்பமாய் 10 கொடுங்கள். கர்த்தர் உங்களை இருதயத்தை ஏவுகிற விதமாய் 5 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது கொடு அப்படின்னு. என்னடா இது டார்ச்சர் ஆகுது இந்த ஆள்கிட்ட போனா. நம்மளே எங்க வயிற்றுக்கும் வாய்க்கும் கஷ்டப்பட்டுக்கிறோம். இவர் ஸ்கொயர் ஃபீட்டு காசு என்ன அப்படி கேட்கலையே, சிம்பிளா தான் கேட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டா, வாங்க காலில் துதிப்போம் ஜெயிப்போம், கர்த்தர் ஜெயமா காரியத்தை தந்துருவாரு. இன்னைக்கு இந்த தேசத்துல, உலக நாட்டுல வெளில எங்கே போன, இந்த தேசத்திலே ஜாம்பவானுங்கிறாங்க. எனக்கு அப்படியே ஒரு மயக்கமே வருது. ஒருத்தன் கல்யாணம் பண்றானா, அந்த கல்யாணத்துக்கு ப்ரீ வெட்டிங் செரமனி 1000 கோடி. அதாவது நம்ம கல்யாணத்துக்கு தான் அவ்வளவு செலவு பண்ணுவோம். இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நடத்துறத ஒரு பாம்பேல ஒரு பெரிய ஒரு ஏக்கரை வாங்கி என்ன பண்றான், ப்ரீ வெட்டிங் செரமனி. அது நிச்சயம் கூட கிடையாது, அது சும்மா கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கொண்டாட்டமா ஆக்டரை கூட்டின்னு வரான், அவனுக்கு காரை வாங்கி கொடுக்குறான், இவனை ஃபிளைட்ல எடுத்து இறக்குறான், ஜெட்ல இறக்குறான், 1000 கோடி. இது முடிச்சுட்டுப்பா இன்னொரு ப்ரீ வெட்டிங் செரமனி கப்பல் எடுத்து பண்றான், ஒரு பெரிய கப்பல். கதெல்லாம் சொல்ல கப்பல்ல, அதுவும் என்னது கல்யாணம் கிடையாது. இப்ப ஜூலைல தான் நடக்கவே போகுது கல்யாணமே. அதுக்கு முன்னாடி 1000 கோடியா செலவு பண்ணு. டேய், இது நாங்க அவ்வளவு பெருசா கேட்கலையாடா. அதே கடவுள்கிட்ட இந்த பணம் இருக்குதாடா. யார் என் கூட இருக்கிறீங்க? புரியுதா புரியலையா? அதில் நம்ம ஸ்கொயர் ஃபீட்ல கேட்டுங்கன்னு, கர்த்தரால் ஏவப்பட்ட குடும்பத்தார் நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கொடுங்கள், 10 வாங்கி கொடுங்க சொல்றேன். உனக்கு ஏவப்பட்டா கூட அதுக்குன்னு பாஸ் சொல்றேன், வேணான்ற விட்றாத. ஏன்னா பேசி நான் கேட்கவே இல்லையே. கீதா சிஸ்டர் ஃபேமிலிலாம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலையில் நான் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வரேன். அங்கே அப்படி தான் ஜெபம் பண்ணி கத்தி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு திருப்பி இங்கே வரேன். அவங்க ஜெபம் பண்ணிட்டு நான் போகும்போது, பாஸ்டர் எங்க ஒரு ஆஃபரிங் பாஸ்டர் எடுத்து வந்து ஒரு ஆஃபரிங் கொடுத்தாங்க. நான் உங்களெல்லாம் போட்டு கெஞ்சி இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. கெஞ்சிக்க வேண்டிய சொல்லுங்க, என் வேலை நான் பிச்சை எடுக்கிற வேலையா? ராஜாவுடைய ஊழியக்காரியா நானு? அவர் யார்? பிச்சைக்காரனா? அவர் யாருங்க? அவரு பேசுங்க, ஒரு 10 பேர் சொல்லுங்க, அவர் யாருங்க அவரு? ஆனா தான் நேற்று பேசும்போது நெகோசியேஷன்ல எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன்ட்லாம் கெஞ்சவே கூடாதுறான்னு நினைச்சிட்டேன் மனசுல. அல்லேலூயா. ஏன்னா யாருக்கு வாங்குறோங்க? நான் வீடு கட்டி அதில் வாழறதுக்கு வாங்கல. அடிக்கடி பசங்களா தான் சொல்றப்பா, நீங்க இதுல ஒழுங்கா இருந்தீங்கன்னா எல்லாரையும் கத்துறதை நல்ல எடுத்து, நானே தப்பானே என்னையே தூக்கிட்டு வராங்க. வந்து இதெல்லாம் நம்ம வந்து தலைமையில தூக்கிட்டு போகிற விஷயம் கிடையாது. என் பேர்ல போட்டு இதெல்லாம் நானே ஒழுங்கினமா இருந்தேன்னா அதில் நிக்க கூட வைக்க மாட்டாரு, பச்சையா சொல்லிட்டு போயிருனே. கடவுளுடைய வீடு, கடவுளுக்காக வாங்குறது ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டருக்காக காலகாலம் வந்து இன்னைக்கு ஏசாமி வரத்துக்கு இன்னொரு 10 தலைமுறை வெயிட் பண்றாருன்னா 10 தலைமுறை அதுல ஆராதனை பண்றது கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு காரியத்தை வாங்குறதுக்காக என்ன பண்றோம்? அங்க ஒன்றை செய்யும்படிக்கு எத்தனைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அப்ப அதன் செய்யறதற்கு, ஒரு காரியத்தை ஜெயமாய் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு என்கிட்ட என்ன வேணும் சொல்லுங்களேன் சார். எங்களை ஒரு ஜெயமா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொள்ளுகிறதற்கு அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பாருங்க, 7வது நாள் நான் இன்னைக்கு வேற அடுத்த 31ஆம் வசனத்துக்கு போயிருந்து நினைச்சேன். ஆனா என்னமோ 8 மணி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் டைமே முடிகிற டைமுக்கு வந்துச்சு. ஆனா இது புரிஞ்சாவே சூப்பர். உங்களுக்கு இன்னைக்கு இந்த முக்கியமான இந்த சப்ஜெக்ட் லைன் புரிஞ்சுன்னா, நத்திங் லைக் இட்.
நத்திங் லைக் இட். இன்னைக்கு நீங்க உங்க காரியத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க போராட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள அசைக்க முடியாத ஒண்ணா தெரியுமா? கர்த்தர் இதை எனக்கு எளிதாய் தருவார். கர்த்தர் எனக்கு, நீங்க எவன் வீட்டையோ கையை நீட்டி இது எனக்கு தாங்கன்னு கேட்கலையே, உங்களுக்கு வேண்டி தானே கேட்குறீங்க. நிறைய பேர் தப்பு தப்பா பண்ணுவாங்க. எவனோ ஓட்டுங்கிற கார் எனக்கு தாங்க ஆண்டுறேன், அநியாயமா இல்லை அது. எனக்கு ஒரு வண்டியை தாங்க ஆண்டுறேன், எனக்கு போகணும் அப்படின்னா உனக்கு கேட்கறது கேட்கும்போது கர்த்தர் உனக்கு தருவாரு. யாரையும் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு வேண்டிய சுகத்தை கேட்குறீங்க, உங்களுக்கு வேண்டிய விடுதலை கேட்குறீங்க. யாரையோ மனைவி எனக்கு தாங்கன்னு கேட்கலையா, உனக்கு ஒரு மனைவி தானே கேட்குற. புரியல? என் பிள்ளைக்கு ஒரு மனைவியை தாங்க, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய தாங்க, அந்த பிள்ளைய தூக்கிட்டு போகணுமா கேட்குறீங்க. புரியல உங்களுக்கு? புரியுது இல்ல? தப்பா கேட்கலையே, சொல்லுங்க என்ன கேட்கல? அவன் எல்லாம் அடிச்சு கட்டை அடிச்சு துரத்தி அவன் பிசினஸ் எல்லாம் தூக்கிட்டு நான் அவன் பிசினஸ்ல போய் உட்காரணும், யாரும் அப்படி கேட்கலையே. நமக்கு ஒரு என்னுடைய வாழ்வாத்திர கர்த்தருக்காய் நான் பயன்பட, நான் ஆண்டவருக்காய் சம்பாதித்து செய்யறதற்காக எனக்கு ஒரு வியாபாரத்தை தாங்க ஆண்டவரே. நம்முடைய கேட்கறது சரியா இருக்கும் போது அதை விசுவாசோடு கேட்டால் கர்த்தர் அதை உனக்கு வாய்க்க பண்ணுறது எளிதாய் இருக்கும். இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இதை கடந்து போய் ஆண்டவர் வைத்திருக்கிற கானானை சுதந்தரிக்கிறது. அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். That's the promise what God has given. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம்னா உன்னை அங்கதான் கூட்டு போய் ரூட்டே கிடையாது, ரூட் வழியா தான் போய் ஆகணும். அப்ப அந்த ரூட்டை கிராஸ் பண்றது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எளிதாய் கடக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்றேன், அந்த வழியை கடைபிடித்துக்கொள், அதை எளிதாய் நீ கடந்து விடலாம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு 7 நாள் சுற்றி வருது. 30ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசனாலே எரிகோ பட்டண மதில்களை 7 நாள் சுற்றி வரப்பட்டினான், அது தானாய் விழுந்தது. அல்லேலூயா. விசுவாசனால உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எந்த ஒரு காரியமும் ஜெயமாய் மாறும். சொல்லுங்க, விசுவாசனால எனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எந்த ஒரு காரியமும் ஜெயமாய் மாறும். சொல்லுங்க, என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இந்த ராத்திரியில நீ ஆண்டவர் பேசிட்டே இருக்கும் பொழுது இந்த விசுவாசத்தால உனக்கு காரியங்களை செய்யும்படிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கத்த தர்றாரு. எந்த ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராட்டிருக்கிறியோ, எந்த ஒரு காரியம் அநேக நாளாய் உன்னை தடுத்து உனக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்துக்கு அப்போ ஜெபம் பண்ண போறான். அப்படியே உட்கார்ந்து எல்லாரும் அமைதியில நீங்க எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதாவது மனுஷங்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை குழப்பிடுவான், மனுஷங்கிட்ட சொன்னீங்களா உங்களை ஒரு மாதிரி ஒரு ஆக்கிடுவாங்க. அதாவது மனுஷங்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இந்த ராத்திரில சொல்லுங்க. இந்த இடத்துல, ஆண்டவரே இந்த காரியத்தை மருத்துவ ரீதியாக பார்த்தா குழப்பமா இருக்குது, மனுஷன்கிட்ட சொன்னா எங்களை பயப்படுத்துறாங்க, ஆனா இன்னைக்கு ராத்திரி எனக்கு இது வேணும், கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? இருக்கிற இடங்கள் அப்படியே அமைதியில் உடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கரங்களை உயர்த்தி நீங்க நல்லா அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, ஓ வி தேங்க்யூ ஃபாதர். வியக்கத்தக்க அற்புதங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவர் திரும்ப இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லும்படிக்கு ஆண்டவர் ஏவி கொண்டிருக்கிறது. அதுதான் நிறைய நேரங்களில் சில செய்திகளை கேட்கும்போது, சில காரியங்களை நீங்க கேட்டே இருக்கும்போது, உங்களுக்கு சம்பந்தமானது கேட்கும்போது ரொம்ப பயம் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களை அது பாதிக்கிறதுனால அது உங்களை அநேக நேரங்களில் அப்படியே உங்களை அது எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு பயத்துக்குள்ள ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை பெற்றுக்கொள்வது உன்னிடத்துல ஒரு விசுவாசம் அவசியமா இருக்கிறது என்று. அந்த விசுவாசத்தை ஜெயிக்கிறதற்கு, அந்த விசுவாசத்தில் அந்த காரியத்தை நீ சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வது அநேக நேரங்களை சுலபமா எளிதா சில காரியங்களை கர்த்தர் ஒன்று சொல்லிட்டே இருப்பார், இதை செஞ்சா இந்த காரியம் நடக்கணும். ஆனா நம்ம சந்தேகப்பட்டே இருப்போம், பயந்து தயக்கத்துல. ஏற்கனவே பெரிய காரியத்தை செஞ்சுட்டு நடக்கல, இந்த சின்ன காரியத்தை செஞ்சா நடக்குமா, இப்படி ஒரு ஜெபம் பண்ணா நடந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஓட்டே இருக்கும். ஆனா கடவுள் சொல்றாரு, எளிமையா உனக்கு இதை வாய்க்க பண்ணுவேன், உன் விசுவாசம் தான் பெருசா இருக்கணும். ஏன்னா கடுகால விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து சொன்னா அது போயிரும் சொல்லுது. சின்ன விசுவாசம் வச்சு கடவுள் எனக்கு இதை செஞ்சு முடிப்பார்னு சொல்லிட்டே இரு, ஆண்டவரை உனக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உனக்கு அதை எளிதாய் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உனக்கு அது எளிதாய் வாய்க்க பண்ணுவார். எளிமையாய் கர்த்தர் உனக்கு அதை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். தேவனால் முடியாது எதுவுமே இல்லை. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர். ரொம்ப ஆண்டுகளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? ரொம்ப நாட்களா ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்களா? ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டீங்க? இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்ட காரியம், இன்னைக்கு சாத்தியமாகுமா? இன்னைக்கு அப்படிலாம் சூச்சா போய் ஒரு கோட்டை உடைஞ்சிருமா? இல்லைன்னா ரொம்ப நாள் கட்டப்பட்ட ஒரு காரியம் போய் உடைஞ்சிருமா? ரொம்ப நாளா இந்த வியாதி எனக்குள்ள அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்குது.
மருத்துவம் சொல்லுது இது அடுத்த ஸ்டேஜில் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ரொம்ப நாள் இந்த டயபெட்டிஸ்னால இப்படி அப்படியே பில்ட் ஆகி போயிட்டே இருக்குது, இதெல்லாம் சுகமாயிடுமா? மருத்துவம் சொல்லுது படிப்படியாக தான் இதை குறைக்கணும். ஆனால் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஏசாமி பார்த்து சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி ஃபார்முலா இல்லை, ஒரே நாளில் சுகப்படுத்துகிறவர். இப்பொழுதே தம்முடைய வார்த்தை அனுப்பினால் இப்பொழுதே உங்களுக்கு சுகம் வரும். இப்பொழுதே ஐயா 40 வயசுலாம் தாண்டிடுச்சு, இனிமேல்ட்டு இந்த வேலையினுடைய காரியம்லாம் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 வரமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லை? விசுவாசனா கூட அந்த வரமுறை இருந்தால் தானே அது செயல்படும். நமக்குள்ள அந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும். 40 வயசுக்கு அப்புறம் போய் எப்படி எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இல்லை நான் செஞ்சுக்கிற வேலையை கத்தர் நிரந்தரமாக்க முடியும், உயர்வெல்லாம் கத்தர் எப்படி தர முடியும்? எங்க அப்பாக்கே இந்த வியாதி இருந்துச்சே, என் குடும்பத்திலே இந்த பிரச்சனை இருக்குதே, அதனால எப்படி எங்களுக்கெல்லாம் அது சுகமாகும்? இப்படிதான் என்ன பண்ணும், நிறைய நேரங்கள்ல நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறதற்கு நம்ம சொந்தம் தான் என்ன பண்ணுது, நம்ம ஜெயமா மாற முடியாதபடிக்கு நமக்குள்ள இருக்கிற சந்தேகம் தான் இன்னைக்கு எழும்பியுமே நின்று கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ராத்திரில சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நான் உனக்கு செய்வேன்றதை நீ நம்பி நான் சொல்ற வார்த்தையை நீ செய்வாய் என்றால் இன்னைக்கு ராத்திரியே உனக்கு அற்புதம் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. நிறைய பேருக்கு அற்புதம் வேணான்றவங்க ஜெபம் பண்ணாதீங்க, வேணுன்றவங்க மாத்திரம் என்ன பண்ணுங்க, இருக்கிற இடத்துல இதை சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த இந்த ட்ராக் ஹிஸ்டரி, இந்த ரெக்கார்டு, இந்த ஹிஸ்டரி, ரொம்ப நாள் நடந்த காரியம், பயம், சந்தேகம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இப்போ எனக்கு செய்வீர். ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, இன்றைக்கு செய்வீர், இப்போ செய்வீர். சனிக்கிழமை ராத்திரியும் கடவுளால் செய்ய முடியும், 8க்கு செய்ய முடியும். 8 மணி அவருக்கு ஒன்றும் ஒரு பொருட்டல்ல. மருத்துவமோ இல்லைன்னா இன்றைக்கு இருக்கிற அலுவலங்கள் வேலை செய்யாத ஒரு நேரத்திலையும் அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குறது இல்லை, அவர் தூங்குறது இல்லை, அவருக்கு அற்புதம் செய்யறதுன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை, எல்லா காலத்திலையும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறவர். அதை ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்க சொல்றவங்க அப்படியே சொல்லிட்டாருங்க, ஆண்டவரே இப்பொழுது நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுதே எனக்கு இந்த அற்புதம் நடக்கும், இந்த நேரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். வியக்கத்தக்க காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இப்பொழுதே உனக்கு அதை செய்து முடிக்க வல்லவர். நல்லா கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்றவங்க சுத்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. விடுதலை பெற்றிருக்கிறவங்க ஜெபிச்சிட்டே இருங்க. அப்படியே அற்புதங்களை எதிர்பார்க்கிறவங்க அதை அறிக்கிட்டு கொண்டே இருங்க. யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது, அப்படியே பேசிட்டே இருங்க. பாருங்க, நேரம் ஆயிடுச்சுன்றவங்க குவைட்டா எழுந்து அப்படியே சைடில் நடந்து கூட போயிடுங்க வெளியில, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் ஏதோ ஒன்ற இடத்துல வந்தவர்களை நான் வெறுமையை அனுப்ப மாட்டேன், ஒரு அற்புதத்தை செய்து உன்னை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்றதுனால தான் ஐம் எக்ஸ்டெண்டிங் திஸ். ஆமென். அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு அர்ஜென்ட்டான ஒரு காரியம் இருக்குது பாஸ்டர், ஐ நீட் டு கோ, தப்பாவே எடுத்துக்க மாட்டேன், நீங்க தயவுசெய்து அழகா எழுந்து சைடில் குவைட்டா கூட நடந்து போயிருங்க. ஆனா மத்தவங்க உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன், ரொம்ப நாள் ஆண்டவரே என் நேரங்கள் கடந்து போகுது, அநேக நேரங்களில் இந்த காரியம் நடக்கலன்ற ஒரு விரக்தி எனக்குள்ள இருந்துட்டே இருக்குது. ஆனா இன்றைக்கு ராத்திரி இந்த அற்புதத்தை செய்ய வல்லவர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டது கொஞ்ச நேரம் மறந்துருங்க, அது உங்க சிந்தனையில வரக்கூடாது. மற்றவங்க சொன்னது, மற்றவங்களை பயப்படுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே ஆண்டவர் இப்பொழுது எனக்கு அதை செய்ய வல்லவர். உன் பிள்ளைக்கு ஒரு 30 இடத்துல நீ வரனை தேடி நடக்கலன்ற அதெல்லாம் மறந்துருங்க. பல மருத்துவங்களை போய் பார்த்தது நடக்கலன்றதை கொஞ்சம் மறந்துருங்க, அதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது. இப்ப எடுத்துட்டு கிளியரா ஒரே ஒரு காரியம், அமைதியில ஒரே ஒரு காரியத்தை பேசிட்டே இருங்க, ஆண்டவரே இப்பொழுது அற்புதம் செய்ய வல்லவர். விசுவாசம்ன்றது ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் அப்படியே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அவரோடு கூட கனெக்ட் பண்ணிக்கிற விஷயம் தான் விசுவாசமா இருக்கிறது. இந்த ராத்திரில இருக்கிற இடத்துல அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை இப்ப நேரடியாக இடத்துல பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, நேரடியாக இடத்துல இருந்து அதை நான் அனுபவிக்க, நேரடியாக எனக்குள்ள வர்ற ஆண்டவரே என்னில் இருக்கிற தடையாகிய அவிசுவாசங்கள், பயங்கள், அன்றைய சந்தேகங்கள் எல்லாம் தூக்கி ஓர வச்சிடுற ஆண்டவரே. இப்பொழுது நீர் நான் இந்த அற்புதத்துக்கு ஆண்டவரே ஒருங்கிணைஞ்சு இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இன்றைக்கு ராத்திரி எனக்குள்ள இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னை வெறுமையாக்கி ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள், பயங்கள், ஆண்டவர் என்னை ஆண்டவரே ஆழ்த்தி கொண்டிருக்கிற சில கேள்விகள் எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு கடவுள் எனக்கு நீங்க செய்வீங்க. ஏசாமி இன்னைக்கு ராத்திரி இதை கொண்டு வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கிறேன். அன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு இந்த சமுத்திரத்தை திறப்பீர் என்றால், அன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே வியக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் இந்த எரிகோ மதிலை உடைத்து கொடுப்பீர் என்றால், அன்றைய யோர்தானை கடந்து வருகிறதற்கு அதிகாரம் தருவீர் என்றால், இன்றைக்கு எனக்கு நீங்க செய்ய முடியும். இந்த வேதாகம உண்மை, இந்த அற்புதம் எனக்கு நடக்கும் என்று சொல்லி மாத்திரம் நீங்க இருக்கிற இடத்துல சொல்லிட்டே இருங்க. உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க இங்க ஜெபிச்சே இருப்பீங்க, பல மைல் தூரத்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உன் பிள்ளைக்கு செய்வார், உன் குடும்பத்தில் அதை செய்வார். ஓ, இன்றைக்கு எல்லா அலுவலகம் மூடி இருக்கும், ஆனா அந்த அதிகாரத்துல கர்த்தர் செய்வார். முதலாவது இதை நீ எழும்பி போய் என் பிள்ளைக்காக செய் என்று பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கு இந்த ராத்திரி அந்த அற்புதத்தை உனக்காய் செய்யும்படிக்கு அவருடைய வல்லமை இறங்கி இன்றைக்கு இந்த ராத்திரில உனக்கு கொண்டு வர வேண்டிய விடுதலை அது நடப்பிக்கிறது
ஜெபிக்கிறதுக்கு ஏதுவா இது மாறும். இப்பொழுது இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிச்சேருங்க. கர்த்தருடைய ஒரு தெய்வீக வல்லமை உன்னை தொடும். Don't miss this opportunity. Oh, in every situation, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு நேரத்தை உனக்கு கொண்டு வருவார். We call that as Cairo moment, the moment from God. தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நேரம், அந்த காலம். இன்னைக்கு வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் அந்த காலத்தை, அந்த நேரத்தை கடவுள் கொண்டு வரார். அந்த காலத்துல, அந்த நேரத்துல, in that Cairo moment when they trusted God, ஆண்டவரை நம்பின அதே பட்சத்துல ஆண்டவர் அந்த விசுவாசத்துல அந்த காரியத்தை அவர்களோடு கூட இணைச்சு கொடுத்திருக்கிறத பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கும்போது the Cairo moment is coming towards you. உனக்கு நராய் இந்த நேரம், கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரம், உன்னை விடுதலையாக்குற நேரம், உனக்கு ஏதோ ஒரு ஜெயத்தை தருகிற அந்த நேரம் உனக்கு நராய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. கேட்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்துரு. உன் சந்தேகம், இதுவரையில் இருக்கிற எல்லா சரித்திரபூர்வமான எல்லா ஆராய்ச்சி, உனக்கு இருக்கிற பயம், உனக்குள்ள இருக்கிற பதப்பதைப்பு எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு இந்த ஆண்டவர் எனக்கு செய்வார் என்பதை மாத்திரம் நீ சொல்லிட்டே இரு. இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு அதை உனக்காய் செய்து முடிப்பார்.